ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம், கண்டிப்பாக அடுத்த போட்டியில் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கம்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் தோல்வி குறித்து அப்புறம் மேட்ச் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக அவங்க மண்ணிலே போயிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி வின் பண்ணிட்டாங்க. 1-0 சொல்லிட்டு இந்த தொடரில் முன்னிலை இருக்காங்க. அது பேட் கம்மன்ஸ் தோல்வி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக நல்லா விளையாடினாங்க, அவங்க நல்லா விளையாடினால தான் அவங்களுக்கு முதல் வெற்றி கிடச்சிருக்கு. என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற இந்திய அணிக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எங்களோட கம்பேக்கை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அடுத்து வர 4 போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. எங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்த 4 போட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்களோட கம்பேக் ரொம்ப அசுறுத்தனமாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்திய அணியை அடுத்து நாங்கள் வின் பண்ணவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காருன்னே சொல்லலாம் பேட் கம்மன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் 50 ஓவர் உலகக்கோப்பை நடந்துச்சுங்க. அது ஃபைனலில் இந்திய அணியை சொல்லி ஆடியன்ஸை சைலண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்லி உலகக்கோப்பை வாங்கிட்டு போன ஒரு கேப்டன். இப்போ வேறு ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருப்பாங்க, கண்டிப்பாக கானில் இருப்பாங்க. அடுத்த போட்டி வென்றாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க, ஏன்னா எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓவராக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியா பிச்சு வேறு, கண்டிப்பாக அவங்களும் பயங்கரமான ஒரு டஃப்பான டீம் தான். அடுத்த போட்டியில் எந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மக்கிட்ட நல்லா இருக்குதுன்னு நினைக்கலாம், பேட்டிங் போலிங் யங்ஸ்டார் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணியோட கம்பேக் அசுரத்தனமாக இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்திய அணி தயாராகணுங்க. ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா வேறு வந்திருக்காரு. கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இதே ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க இந்திய அணி. அது பிளேயிங் லெவல் விடும்போது தான் தெரியும். ஏன்னா அடுத்த டிசம்பர் 6 தான் செகண்ட் டெஸ்ட் போட்டி நடக்குது. அதுவும் பிங்க் பால் டெஸ்ட் போட்டிங்க, டே அண்ட் நைட் மேட்ச்சு. கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டே அண்ட் நைட் மேட்ச்னாவே கொஞ்சம் அப்படியே வாயில் சக்கரை போகிற மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக அவங்க விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ச். அவங்க கண்டிஷனில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் டே அண்ட் நைட்னாவே. ஏன்னா நைட்டில் நல்லா பால் ஷெயின் ஆகும்னு சொல்லிட்டு, அவங்க பிச்சுக்கு நல்லா பவுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு வாயில் சக்கரை போட்டால் இனிக்குமே, அந்த மாதிரி அவங்க விளையாடுவாங்க அந்த போட்டியை. அதனால் அடுத்த மேட்சில் ஆஸ்திரேலியா அணிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதெல்லாம் நம்ம இந்திய அணி எப்படி சொல்கிறது, முறியடிச்சிட்டு வந்து வெற்றி பெறணும். அதில் தான் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த போட்டி யார் வின் பண்ணுவாங்க? பேட் கம்மன்ஸ் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.